பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இருக்குது. அதிலும் இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயம், இதை ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கடுமையான நடவடிக்கை இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. 2 சம்பவங்கள் நமக்கு தரவுகள் சொல்கிறது. ஒன்று கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியோடைய தீர்ப்பு ஒன்று, தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிற விஷயம். அதாவது அரபு நாடுகளில் இருப்பது போன்ற தண்டனை வேண்டும். இது பொதுவாக எல்லா மக்களும் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்கவுண்டரும் வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. சமீப காலங்களாக இந்த மாதிரியான கருத்துக்கள் மேலோங்குவதற்கு என்ன காரணம் சார்? சார், அதாவது இந்த கருத்துக்கள் பல வருடங்களாக பல நேரத்தில் இது பேசப்படுறது. பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் சீண்டல் இல்லை ஒரு ஒரு வன்முறை இருக்குது அப்படின்னா அதை நல்ல சமுதாயம் ஏற்றுக்காது சார். நாசமாக போகிற சமுதாயம், அரசியல் சரியா இல்லாத சமுதாயம் அதனால் முட்டு கொடுக்கும், விளக்கம் கொடுக்கும். இப்போ இது நடக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும். சட்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அந்த பயம் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு முக்கியம். அப்போது ஆட்சியாளர்கள் யார் இருந்தாலும் அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் கிடையாது. நம்ம பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எதுக்கு, நம்மளோட பிள்ளையோட அடையாளம் வெளியில் வரும், நம்ம இது வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு ஒரு பாதி சதவீதம் வர்றதே கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே வெந்துக்கிட்டு நொந்துக்கிட்டு அப்படியே அதை கடந்து போக முயற்சி பண்ணுறது, இல்லை அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி ஏதோ ஒரு மிருகம் நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போகிறது. இதுதான் யதார்த்தம். இந்த கம்ப்ளைண்ட் வரும்போது கூட அதில் போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இந்த குண்டர் சட்டம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், பத்திரிகையில் பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் அரசுக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்க மீது குண்டாஸ்லாம் போட தெரியுது. பாலியல் சீண்டல் பண்ணால் குண்டாஸ் போடலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டீங்க? பாலியல் சீண்டல் பண்ணுறவன் குண்டனா இல்லையா, தப்பான ஆளாக இல்லையா? ஆனால் அதாவது கோர்ட்டுக்கு போனால் இப்போ ஒரு பாலியல் சீண்டலுக்கு எப்படி குண்டாஸ்ன்னு கூட ஒரு சில வக்கீல்கள் வாதம் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்னா, சும்மா இருக்கிறவங்க ஒரு சிலர் கருத்து சொல்லிட்டாங்க, இல்லை யூடியூப்பில் பேசிட்டாங்க, கட்டுரை எழுதிட்டாங்கன்னு குண்டாஸ் போகிறீங்க. ஆனால் பாலியல் சீண்டலுக்கு ஒரு சிலர் 6 மாதத்தில் 3 மாதத்தில் பெயிலில் வராங்களே, எப்படி வராங்க? யாருக்கு? அதை தான் கோர்ட்டு கேட்குது. இப்போ நீங்கள் கர்நாடக நீதிமன்றம் கேட்குது, எப்பா இந்த மாதிரி மோசமான ஆளுங்களெல்லாம் நீங்கள் பெயிலுன்னு நிற்கிறீங்களே. அந்த வழக்கு கல்லூரி மாணவர் ஒருத்தர் பாலியல் சீண்டலில் கைது, 3 மாதத்துலேயே ஜாமீன் கேட்குறாரு. அதுதான் அந்த நீதிபதி சொல்கிறாரு, குற்றவாளிகளுக்கு நீங்கள் ஒரு கையை காலை வெட்டக்கூடிய அளவுக்கு சட்டத்தை கடுமையாக கொண்டு போயிருந்தீங்கன்னா இது மாதிரி சட்டம் பல்லு இல்லாமல் போகுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நீதிபதியே வெகுண்டிலிருந்து கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா எங்கே ரொம்ப மோசமாக நாடு முழுவதுமே இப்படி ஒரு சம்பவம் தான் இருக்குதா? ஆமாம் சார், நம்ம உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பீகாரில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இது வருது சார். அதாவது இந்த ஃபோன் கலாச்சாரம் வந்ததுலேருந்து இந்த ஆபாசமான விஷயங்கள் இந்த பான் என்று சொல்வார்கள், அது அதிகமாக வருது. அந்த மூளை செலவை, அதாவது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லை எதையே நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோ ஒரு திட்டமோ கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல் பசங்கக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்னா செல்ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துரும். நிறைய பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு அங்கே காரணம். ரெண்டாவது பெரிய பிரச்சனை போதை கலாச்சாரம், கஞ்சா போதை, சாராய போதை, இது நிறைய இருக்குது. இப்போ அது எல்லாம் வரும்போது அவன் மனிதன் மிருகனாக மாறிட்டு இருக்கிறான் நிறைய இடத்துல. அப்போ அவனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது பெண்ணை எப்படி மரியாதையாக பேசணும், பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோன்றது அந்த அடிப்படை இலக்கணத்துலேருந்து அவன் தவறான். இது பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. நம்ம இதற்கு சரி செய்யறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த சைடு என்ன பண்ணுறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், டைட் பண்ணணும், ஃபுல் பண்ணணுன்றோம். அதுலேயும் மெத்தனம் இருக்குது, வழக்குகள் நிலுவையில் இருக்குது, போதிய அளவுக்கு வழக்கறிஞர்கள் இல்லை, சிக்கல் இருக்குது. இப்போ ஜட்ஜே கேள்வி கேட்குறாரு, பெயில் விட்டா என்ன ஆகுன்ற மாதிரி. அப்போது இந்த பிரச்சனையை உணராத ஒரு தன்மை இந்தியாவிலையும் இருக்குது, தமிழகத்தில் இப்போ புதுசாக அதிகமாக. ஆனால் விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன குறை சொன்னால் என்ன தப்புன்னு ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு. சார் இது யாரோ ஒருத்தர் பழி போடுற மாதிரி நினைக்கிறாரு அவரு. இல்லை, அவரு இதில் இருந்து பாவமாக நடித்து கொண்டு அப்படியே நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கஞ்சா போதெல்லாம் ஊரில் அப்படியே அவங்களே பண்ணி வச்சு ஃபுல்லாக இருக்குது. இப்போ திடீர்னு என்ன சொன்னால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு அப்புறாணி, தான் ஒரு அப்பாவி, தன்னால் இதை எதுவும் செய்ய முடியாதுன்று சொல்லிவிட்டு தன்னுடைய கடமையிலிருந்து தப்பி ஓடுற ஒரு முதலமைச்சரோட ஒரு வாசகமாக நம்ம அதை பார்க்குறோம். அதான் மற்றவங்க கேட்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க, பொறுப்பு எடுத்துக்கங்க. உங்ககிட்ட தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதனும் இது கோவம் தான் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சுற்றுங்க, நீங்கள் அவங்க கை காலை உடச்சிருங்க அப்படின்னு. அது எங்கேருந்து வருதுன்னா, பெண்கள் பாதுகாப்பு மேலே சமரசம் இல்லை, அவங்களுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது தான் வருது. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சால் தான் அப்போயாவது அவனுக்கு ஒரு பயம் வரும், அதன் மூலமாக இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறது சார். அதாவது அரபு நாடுகளில் இந்த மாதிரி தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவனை நாட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்னென்ன பண்ணமோ பண்ணி முச்சு விடுறதோ இல்லை வெட்டி விடுறதோ எதையோ ஒன்று பண்ணிடுறாங்க. பார்க்கும்போது அடுத்து சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது பயம் வரும்ல, பயம் இல்லாததுனால தான்
தானே நீங்கள் திருடுறீங்க, பயம் இல்லாதனால தானே குஷ்டு போய் சண்டை போடுறீங்க, பயம் இல்லாதனால தானே பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்க, சும்மா ஒரு பார்க்கிங்கில் சண்டைன்னா கத்தி எடுத்து குத்திக்கிறீங்கல்ல, எங்கேருந்து வருது இதெல்லாம் இந்த எண்ணம்? கத்தி யார் எடுத்து குத்தினாலும் குத்தும். ஒருத்தரை வந்து இப்படி பண்ணலாம், ஒருத்தர் அப்படி பண்ணலாம், ஒரு பெண்மணி இப்படி பண்ணலாம் அப்படின்றது எங்கேருந்து வருது? சட்டத்தின் மீது ஒரு பயம் இல்லை, காவல்துறை மீது ஒரு கண்ணியம் இல்லை, அரசியல்வாதிகள் அதை பற்றி கவனம் செலுத்துறதுல அங்கே தான் வருது அந்த பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து அதை கடந்து போவேன், எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, எதில் 6 மாதம் கொடுப்பாங்களோ அதில் தான் 6 மாதம் கொடுப்பாங்க. இப்போ முல்லை பெரியார் பிரச்சனையை வந்து நான் பேசி தீர்க்க போகிறேன், காவேரி பிரச்சனையை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போவேன், நான் DK சிவகுமார் கிட்ட பேசுவேன், அதுக்கு எனக்கு 6 மாதம் அவகாசம் வேணும், இல்லை நீட்டு தேர்வை பற்றி நான் வந்து பிரதமர்கிட்ட பேச போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எடுக்க போகிறேன், அதுக்கு எனக்கு 2 வருஷம் தேவைன்னா புரியுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாராய வியாபாரம், கஞ்சா போதை பிரச்சனை, இதுக்கெல்லாம் டைம் கேட்டால் யார் கொடுப்பா? அது வரல மக்கள் கஷ்டப்படணுமா? இதுதான் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பட் ஒரு சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க, ஒரு சிலது மோசமான அதிகாரிகள். இப்போ அதுதான் அவர் திருச்சி கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் சுட்டி காட்டின விஷயம். அதாவது எஃபிஷியன்சியான போலீஸ் ஆஃபீஸரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குற்றங்கள் இனி கொஞ்சம் குறையும், நீங்கள் ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறார், நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குதா? ஏன்னா திமுக அரசாங்கத்தின் மீது எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்கள், ஒரு டிஜிபி பொறுப்பு கூட ஆள் போட முடியாத ஒரு அரசாங்கம் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதிதாக டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் பதவியேற்றிருக்கிறாரு. இப்போ விஜய் சொல்கிற மாதிரி ஒரு எஃபிஷியன்சியான ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது இந்த சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் வருமா சார்? இதில் 2 விஷயம் சார். ஒரு டிஜிபி கூட போட முடியாமல் கடந்த காலத்தில் தமிழக அரசு செயல்பட்டதை நானுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது நியாயமான விஷயம். அது என்னன்னா லாபி பண்ணுறது. ஒரு 7-8 அதிகாரிகள் அமைச்சர்களை சுற்றி கொண்டு இல்லை முதலமைச்சரை சுற்றி கொண்டு வேறு யாரும் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனியாரிட்டி பிரேக் பண்ணி இவங்களே அந்த ஆதாயத்தில் இருக்கணுன்றதுக்காக பண்ணப்பட்டு அது ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு தமிழகம் மாதிரி இவ்வளோ பெரிய மாநிலத்தால் ஒரு டிஜிபி கூட போட முடியலன்னா அது திமுகவோட அவலம். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஆட்சியே போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ அது கடந்த காலத்தில் நடந்த தவறு. அந்த தவறை வந்து தாவேகா தலைவர் முதலமைச்சர் அதை சரி செய்திருக்கிறார். ஏன்னா அது முதலமைச்சரோட பதவி கீழே வருது. அப்படி பார்க்கும்போது காவல்துறையில் யார் யாருக்கு என்னென்ன சீனியாரிட்டியோ அது பிரகாரம் போட்டிருக்காங்க. அப்போ டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சென்னைக்கு வந்து மகேஷ்குமார் அகர்வால் அந்த அவர் டிஜிபியாக போடுறாங்க. சென்னைக்கு ஒரு சில அதிகாரிகள் போட்டிருக்காங்க. எல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐபிஎஸ் அதிகாரி அருண் ஒருத்தர் இருந்தார். இந்த அருண் ஐயாவை ஆதவ ஐயா தான் இவர் தப்பானவர், இவர் சரி கிடையாதுன்னு சொல்லி நீட்டுக்கு எடுத்துன்னு போய் மனு கொடுத்தார். அவரை தூக்கி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தலைவராக போடுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை சரியாக செய்யுங்க, முழுக்க ஒழுங்காக செய்யுங்க. அதில் வந்து ஒரு 70% நான் ஒழுங்காக செய்வேன், 30% கருப்பாடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அப்போ அந்த துறைக்கு என்ன மரியாதை? அதே மாதிரி சிங்கப்பெண் இது இந்த நேரம் வந்து பட்ஜெட் அலோகேஷனு, அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பிளானு, அது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர். நான் ஃபஸ்ட்டு நாள் அது ஜிஓ வந்தப்போ அந்த ஜிஓவை பார்த்துட்டு இது சரி கிடையாது, இது இப்படி இருக்காது, இது இப்படி வர முடியாது. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புன்றது தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு வந்து 40 பாராளுமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி கீழே 5-6 சட்டமன்ற தொகுதி வரும். அப்போது ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ குறைந்தது 200-300 பேர் போடணும். அப்போ 40 × 300 போட்டாலுமே 12,000 பேர் தேவைப்படும் இந்த ஃபோர்ஸ்க்கு. அதாவது நீங்கள் 12,000 பேர் போட்டிங்கன்னா தைரியமாக இருக்கலாம். சரி 12,000 பேர் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 3,000 பேர், அதில் ஒரு கால்வாசி. அப்படி இல்லையே, இருக்கிற ஃபோர்ஸை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போது அது இருக்கிற ஃபோர்ஸுக்கு இருக்கிற ஆள் யூனிஃபார்ம் மாறப்போகுது, ஒரு துறை மாறப்போகுது, அவ்வளோதான். ஆலோமன் போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்குங்க, மகளிர் காவல் நிலையம் ஆல்ரெடி இருக்குது. மகளிர் காவல் நிலையம் மகளிரோட பாதுகாக்காமல் அது என்ன ஆண்களோட பாதுகாக்கும்? அது இல்லை அவங்க மகளிர் காவல் நிலையத்தில் எங்கன்னா போயிட்டு தீவிரவாதியெல்லாம் போய் தெத்தின் போய் பிடிக்க போகிறாங்களா? மகளிர் காவல் நிலையம் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு அன்னைக்கு அழகாக ஒன்று சொல்லணும், சினிமா மாதிரி ஒன்று பேசணும், ஒன்று காட்டணும் அப்படின்றதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க. முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்கிற துறை சரியாக இருந்தாலுமே இந்த தீங்கு போயிடும். நீங்கள் காவல்துறையை ஒழுங்காக வச்சிங்கனாலுமே பெண்ணோட பாதுகாப்பு அதில் வந்துடுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஒன்று செய்கிறேன், புதுசாக ஒன்று காட்டுறன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. சரி அதை தான் விட்டீங்க, அதை ஒழுங்காக பண்ணுறீங்கன்னா அதுலேயும் குறைபாடுகள். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார் எடப்பாடி பழனிசாமி, எப்பா அந்த சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று தொடங்குறிய, அதை ஏன் தள்ளி போட்ட? அதனால உதவியாளர் அவரோட கிரேவ பிரசம் அவ்வளோ முக்கியமாக, அதை போய் அட்டன் பண்ணுறது, இதை நிறுத்துறீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். இது வரலும் பதில் கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாரு, ஒரு சிங்கப்பெண் என்பது தமிழக பெண்களோட பாதுகாப்புன்னு இன்றைய முதலமைச்சர் சொல்கிறாரு, அதை நிகழ்ச்சியை ஏன் ரத்து பண்ணீங்க? இது முக்கியமா இல்லை வீட்டு கிரவ பிரவேசம் முக்கியமானு கேட்குறாரு. பதிலே கிடையாது. இதுக்கு யாருன்னா பதில் சொல்கிறாங்களா? ஏன் அது தாமதமாச்சு? அப்போது மஞ்சள் நீராட்டு விழா, கிரவப்பிரவேசம், அப்புறமா வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல் பாம்பேயில் இருக்குது. கட்சி தலைவராகவும் சரி முதலமைச்சராகவும் சரி இதிலெல்லாம் கலந்துக்கிறது டிலே ஆகலை. ஏன் கிரவப்பிரவேசம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு நாள் முகூர்த்தம் நல்லா பார்த்து வைக்கலாம்ல? ஆனால் அரசு சம்பந்தமானது வருது. இப்போ தொடர்ந்து இந்த அரசு மீது ஒரு சில விமர்சனங்கள் வருது. பாதுகாப்பு அதே மாதிரி இன்னமும் தனியார் பாதுகாப்பை கூட வச்சிருக்கு. அதுதான் இன்பதுரை கேட்குறாரு. அதாவதுங்க அதிமுக எம்பி சரி, அது இன்பதுரைன்னு விட்டுருங்க.
இந்த கேள்வி யார் வேணால் கேட்கலாம். என்னன்னா, இவர் முதலமைச்சர், தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு தமிழக காவல்துறை. அதை தாண்டி முதலமைச்சராக இவருக்கு எஸ்பிஜி இருக்குது, அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய Z+ செக்யூரிட்டி பாதுகாப்பும் இருக்குது. ஆல்ரெடி ஒயில் இருந்தவர் ப்ளஸ் இப்போ சிஎம் ஆனவன தமிழக பாதுகாப்பும் கொடுக்கும். கிட்டத்தட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வந்து அவரோட அந்த செக்யூரிட்டி ஜோனுக்குள்ளே நீங்கள் போனோன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாதிரி லெவலில் இருப்பாங்க, அதை தாண்டி ஒரு லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் கூடவே அந்த கருப்பு பூனை சுற்றிக்கிட்டு இருக்கும். இவ்வளவும் இருக்கும் பொழுது தனியார் செக்யூரிட்டி ஒருத்தர் தனியாக இருக்கிற ஒருத்தர் கூட சேர்த்து சுற்றுறீங்களே, இது வயலேஷனாக இல்லையான்னு சொல்லி கேட்க. அப்போது உங்களோட போலீஸ் பாதுகாப்பு மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. காவல்துறை மேலே காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் தனியாக பவுன்சர் வச்சிருக்கிறீங்களான்ற கேள்வி வரும்போது இதெல்லாம் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து நாகரிகமாக அவர் கேட்டிருக்கிறாரு. எனக்கு ஒரு வழக்கறிஞராக இன்னும் ஒரு சந்தேகம் கூட. அப்போ காவல்துறை ஆட்களை வச்சா நடக்கிற விஷயம்லாம் வெளில போகும். முதலமைச்சருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாதுகாப்பு விஷயத்தை வந்து உறுதி செய்வதற்கு நம்பகமான தனிப்பட்ட பாதுகாப்பு ஆட்கள் தான் தேவைன்னு ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா எதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து அப்போ 4 அடுக்கு மாதிரி வருது. தனியாக அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு ஒரு அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி இவர் ஃப்ளைட்டில் போகும்போது கூட யாரோ போகிறாங்க, சிகை அலங்காரம் பண்ணுறவங்க அது இதுன்ற மாதிரிலாம் வருது, அதாவது தனிப்பட்ட ஆட்கள்ன்ற மாதிரிலாம் வருது. கடந்த காலத்தில் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து இது தவறுன்னு நான் சொல்லலைங்க. ஏன்னா ஒரு அரசில் வந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தான் முக்கியம். விஜய் சார் எங்கே போகிறாரு, விஜய் சாருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, விஜய் சாரோட ஃப்ளைட்டில் யாரெல்லாம் போகிறாங்க நான் பேசியிருக்க மாட்டேன், நான் அதை பற்றி பேச போகிறதும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விமர்சனம் வருவது ஒரு முதலமைச்சருக்கு அழகு அல்ல. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு இலக்கணமாக இருக்கணும். ஆனால் உங்களை பற்றி இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. இது தாவேக தலைவராக இருந்தால் வேறு, ஆனால் இன்றைக்கி அவர் முதலமைச்சர், அப்போ அவர் தான் அதெல்லாம் சரி செய்யணும். சென்னையிலேயே இந்த கஞ்சா விற்பனையை தட்டி கேட்க போன நபர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு தாவேக்காரவங்க தான் அவங்கன்றது ஒரு தகவல். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான போக்கு ஒரு பக்கம், பாலியல் துன்புறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே போதை கலாச்சாரத்தினால் இப்படி ஒரு சீரழிவு ஏற்படுகிறது, அல்லது வயது அந்த சட்டத்தை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாமல் அப்படி ஒரு தவறுகள் நடக்குது. ஆனால் காவல்துறையிலேயே சேர்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அங்கங்கே இந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கணும். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல், அங்கேயும் இந்த பாலியல் தீண்டல் நடக்கக்கூடிய தகவல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறது சார்? அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தர் போதையை போட்டால் கோளாராக மாறுறாரு, தப்பு பண்ணுறாரு. என்னெல்லாம் தப்பு பண்ணுறாரு? அது என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன பதவியில் அந்த போதை வந்து அவனை ஆட்டி படைக்குது. இந்த ஏன்ற ஆள் அது கஞ்சாவோ இல்லை சாராயமோ உள்ளே போனவுன்னா அந்த வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்குது. அந்த என்ன பண்ணுது, பெண்கள் கிடைச்சா பெண்கள் கிட்ட தப்பாக நடக்கிறது, இல்லை எதனா திருடணும்னா திருடுறது, இல்லை எதனா போய் வம்பிழுக்கணும்னா வம்பிழுக்கிறது. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில கொஞ்சம் சதவீதம். ஒரு சிலர் வந்து மது அருந்தி விட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் கப்பு சுப்புன்னு நடந்து வீட்டுக்கு போய் படுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அது வேற ரகம். நான் எல்லாரையும் சொல்லலை, குடிக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க அப்படின்னா போகல. பட் கஞ்சா என்பது அது பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த உயர் ரக போதை கலாச்சாரமும் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்துருச்சுன்றது இருக்குது. அதாவது தாவேக ஆட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனை. அப்போது இதுக்கு வந்து திட்டமிடுதல், இதற்கு வந்து புரிதல் இருந்து இன்னும் போதல். போன ஆட்சி காலத்திலே வந்து இதே மாதிரி வந்து ரிப்ளிகன் கிட்ட ஒருத்தர் வந்து கஞ்சா போதையை வெளியில் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போலீஸையே வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் ஏதோ ஒரு என்கவுண்டர்லாம் நடந்தது. இப்போ இதே மாதிரி இங்கே தண்டையார்பேட்டையில் யார் தாங்க தட்டி கேட்குறதப்போ? காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை அங்கே இருக்கிற ஒரு தட்டி கேட்கிறாரு, அதற்கு கூலியா வந்து கத்தி எடுத்து குத்துறானு இல்லை வெட்ட போறோம். அப்ப இதெல்லாம் என்ன அவலம்? இதை தாண்டி இதை பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்னதுதான், ஒரு குற்றச்செயலை தடுப்பதற்கு அரபு நாடுகளில் தண்டனை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா குற்றம் குறையிறதுக்கு, அப்படின்னா கஞ்சா விற்கிறங்கன்னு ஏன் கேட்டாலோ இல்லை தகவல் சொன்னாலோ அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா இது எப்படி குறைக்க முடியும்? இது வந்து குறைக்க முடியாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காரணம் இவங்க காரணம் சொல்லிட்டு மடைமாற்றம் பண்றது, அதான் நடக்குது. இன்னொன்று, இதை ஒருத்தர் சமீபத்தில் கூட ஒரு ஊடகத்தில் நாங்கள் பேசும்போது இதை பற்றி விவாதிக்கும் போது, இது யார் ஆட்சி காலத்தில் நடந்தாலும் பார்வை ஒன்றா தான் இருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை தாவேக்கா இப்போ ஆட்சியில் இந்த மாதிரி போதை சம்பந்தமான விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னா அவங்களோட சொத்துக்கள் முடக்கப்படுகிறது, அவங்களோட பணம் வருது. சார், இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது. அப்போது எனக்கு சீனியராக இருந்தாங்க, இல்லைப்பா இது ப்ரொவிஷன்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, சட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுல தான் இங்கே பிரச்சனைன்றாங்க. அப்போது ஏதோ ஒன்று செஞ்சுட்டா மாதிரி பண்ணுறீங்க, தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அப்படின்னா அது தெரியல. அவங்கக்கிட்ட ஒரு திட்டமிடுதல், புரிதல் இல்லை. அப்புறம் இவ்வளோ நாளாக வேரில் வெந்நியை ஊற்றிருக்கீங்கன்ற, இதுவா பதில்?
வேரில் வெந்நியை ஊற்றிருக்கிறாங்க அப்படின்னா சரி, எப்போ சரியாகும், எவ்வளோ நாளில் சரியாகும், ஒரு புரிதல் வேணும். அதுவும் இந்த மாதிரி போதை பிரச்சனைகள்லாம் வந்து உடனடி தீர்வு என்பது வேணும். இப்போது இவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்க, அதாவது இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேரை ஹையர் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், மாற்றத்தை காட்டணும். இப்போ இன்னைக்கு தேதியில் மாற்றம் இல்லை, இது வரையிலும் தெரியல. என்னன்னா திருவண்ணாமலையில் கஞ்சா போதையில் இருக்கிறவங்க ஆண் பெண் 2 பேரை வந்து அவங்க தனிமையில் இருக்கிறத வீடியோ எடுத்து மிரட்டி அடிக்கடி இச்சைக்கு வரலன்னா அவனை நடக்கிறத வேற வெளில விட்டுருவோன்னு மிரட்டுறான். குதிரை ஓட்டுற ஒரு மோசமான ஒரு மனிதன் தனியாக ஒரு குழந்தைய கூட்டு போய் இருட்டில் ஏதோ பண்ணுறான். இது அப்புறம் சூலூரில் ஒரு பிரச்சனை. இது மாதிரி எடுத்துக்காட்டு சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டெய்லி 2 1 நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த 20 நாள்லையோ இல்லை இந்த 25 நாளில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? இப்போ 25 நாளில் இப்போ நடந்த தப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசு அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா? நீங்களும் தான் இதை பேசுனீங்க. நேற்று வரையிலும் மக்களோட மக்களாக நின்று இதை பேசுனீங்க. இன்றைக்கி மக்களுக்கு பாதிப்பு இருக்குது, ஆனால் மக்களோட மக்களாக இருந்து பேசாமல் எதிரில் போய் நின்று எங்களுக்கு நேரம் வேணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் அதை அணுகுமுறையெல்லாம் மாற்றணும். நன்றி. நன்றி சார்.